இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மகாஜனபதாஸ். ஸோ வேதிக் பீரியடில் இயர்லி வேதிக் பீரியடில் பார்த்தோன்னா ஜனா அப்படின்னு இருப்பாங்க. அதாவது அந்த பழங்குடியினருக்கு ஜனான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட அந்த கிங்கை தான் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்கன்றதை நம்ம பார்த்தோம் போன கிளாஸில். ஸோ இப்போ பார்த்தோன்னா அந்த ஜனான்னு இருந்தவங்க கொஞ்சம் எழுச்சி பெற்று கொஞ்சம் பெருசாகி ஜனபதாஸ் அப்படின்னு மாறினாங்க. ஸோ இந்த ஜனபதாஸ் பார்த்தோன்னா இன்னும் நிறையா கவர்மெண்ட் பீப்புள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இடத்த கேப்சர் பண்ணி மகாஜனபதாஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த டெரிட்டரியை பெருசாக்கிக்கிட்டாங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது மகாஜனபதாஸ். ஸோ மகாஜனபதாஸ் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 16 இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு அதாவது மேஜராக 4 ஜனபதாஸ் யார் யாருன்னு பார்த்தோன்னா மகதா, அதுக்கப்புறம் கோசலா, அவந்தி, வாட்ஸா, இவங்க 4 பேரும் தான். இதில் அதிகமாக நிறைய டெரிட்டரிஸை கேப்சர் பண்ணி ஒரு அரசாக உருவானது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மகத பேரரசு. ஸோ இவங்க தான் எம்பையர் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜெயினிசம் அண்ட் புத்திசம். ஸோ ஜெயினிசம் அண்ட் புத்திசம் எப்போ வந்துச்சு அப்படின்னா அரவுண்ட் 600 BC கிட்ட வந்துச்சு. ஸோ இதோட மெயின் காஸ் இது ஏன் உருவானுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பீயிங் த ரியாக்ஷன் அகெயின்ஸ்ட் த டாமினேஷன் ஆஃப் பிராமணாஸ் அண்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்கனாமி இன் த நார்த் ஈஸ்ட். அதாவது பார்த்தோன்னா இதோட முக்கியமான காரணம் என்னென்னா அந்த 4 வர்ணா சிஸ்டம் அதில் பிராமணாஸ் அவங்க டாமினேஷன் அதிகமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நார்த் ஈஸ்ட் சைடில் அக்ரிகல்ச்சர் தான் மெயினாக எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. வேறு எந்த ஆக்குபேஷனும் அதிகமாக இல்லை. ஜெயினிசம் அப்படின்னா என்னென்னா சமண மதம். ஸோ பார்த்தோன்னா ஜெயின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வென்றவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது புலன்களை வென்றவர்கள், அவங்களோட அந்த இதை கண்ட்ரோல் பண்ணவங்க. ஸோ இவங்க பார்த்தோன்னா பிறவி அப்படின்ற பெருங்கடலை கிராஸ் பண்ணக்கூடிய தீர்த்தகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்க மட்டும் கிராஸ் பண்ணாமல் அவங்க மக்களையும் அதை கடக்கிறதுக்கு உதவுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தோன்னா இது ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் பண்ணது யாருன்னா ரிஷபதேவா. ஸோ இவர் தான் இதை தோற்றுவிச்சிருக்காரு. இவர் தான் ஃபஸ்ட்டு தீர்த்தகர். 24 தீர்த்தகாஸ் இருக்காங்க, கிரேட் டீச்சர்ஸ். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிஷபதேவா தான் ஃபஸ்ட்டு. ஸோ இவருக்கு அந்த சிம்பிள் பார்த்தோன்னா சின்னம் காளை. இவர் எங்கே பிறந்திருக்காருன்னா அயோத்தியா. ஸோ இப்போ இந்த 24 தீர்த்தகாஸில் 23வது தீர்த்தகார் தான் யாருன்னு பார்த்தோன்னா பர்சவ ஆனந்தா. ஸோ இவர் பார்த்தோன்னா இவரோட அந்த சிம்பிள் பார்த்தோன்னா ஸ்னேக், பாம்பு. அதே இது பார்த்தோன்னா இந்த 24வது தீர்த்தகா தான் யாருன்னா வர்தமான மகாவீரர். ஸோ இவரோட சிம்பிள் பார்த்தோன்னா லயன், சிங்கம். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த மகாவீரர் எப்போ பார்ன் ஆகிருப்பாங்க அப்படின்னா 540 BCயில் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா குந்தகிராம் அப்படின்ற இடம் நியர் வைஷாலி. ஸோ இங்கே பிறந்திருப்பாங்க. வைஷாலி பீகார். ஸோ இவங்களோட அப்பா பார்த்தோன்னா சித்தார்த்தா. இவங்களும் பார்த்தோன்னா ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஞானட்ரிக் அப்படின்ற ஒரு சத்திரிய குலத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட அம்மா பார்த்தோன்னா திரிசாலா. இவங்க பார்த்தோன்னா சேட்டகா அப்படின்ற ஒரு லச்சாவி சீஃபோட சிஸ்டர்.
ஸோ இந்த மகாவீரர் வந்து பார்த்தோன்னா யசோதா அப்படின்றவங்களோட மேரேஜ் ஆகியிருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு டாட்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க பேர் வந்து என்னென்னா பிரியதர்ஷினி. ஸோ பிரியதர்ஷினி whose husband ஜமாலி became the first discipline. ஸோ வந்து பார்த்தோன்னா இவங்களோட ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தவங்க சீடர் மாதிரி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அவங்களோட ஹஸ்பண்ட் தான். ஸோ அதாவது அந்த பிரியதர்ஷினியோட ஹஸ்பண்ட். ஸோ வந்து மகாவீரர் வந்து அட் த ஏஜ் ஆஃப் 30 வயசில் வந்து துறவரம் போகிறாரு. போனதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 12 வருஷம் வந்து வந்து அங்கே எங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு எது வந்து உண்மை, எது வந்து உண்மையான அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த மாதிரி வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த 13வது வருஷத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு வந்து அந்த ஞானம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இதை வந்து இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா கைவல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது எங்கே அவருக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஜிம் பிக்ராமா. ஸோ எப்போ கிடைக்கிது அப்படின்னா 42 இயர்ஸ். அப்போ வந்து அவருக்கு 42 வயசு. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த மரத்துக்கு அடியிலன்னு பார்த்தோன்னா சால் மரம். ஸோ வந்து அங்கே கிடச்சிருக்கும் அவருக்கு. ஸோ வந்து பார்த்தோன்னா இவர் எப்போ இறக்குறாருன்னா அட் த ஏஜ் ஆஃப் 72 468 பிசியில் பவபுரி அப்படின்ற ஒரு இடத்துல. இதுவும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பீகார். ஸோ இவங்களுக்கு வந்து 5 கோட்பாடுகள் இருக்குது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டு நாட் கமிட் வைலன்ஸ், அதாவது வந்து கொல்லாமை வந்து சொல்கிறாங்க. ஸோ அகிம்சை இருக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டு நாட் ஸ்டீல், அதாவது வந்துட்டு திருடக்கூடாது அந்த மாதிரி. டு நாட் அக்வயர் ப்ராப்பர்ட்டி, அதாவது வந்துட்டு பொருளில் வந்து அந்த பற்றின்மை இருக்கணும், அதாவது வந்து அபகரிக்கக்கூடாது மற்றவங்களோடத. ஸோ டு நாட் ஸ்பீக் லை, அதாவது பொய்யாமை, உண்மையை தான் பேசணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பிரம்மச்சரியா. ஸோ இவங்களோட இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3 ரத்னாஸ், 3 ரத்தினங்கள்னு சொல்கிறது வந்து பார்த்தோன்னா ரைட் நாலேஜ், ரைட் ஃபெய்த், ரைட் கான்டாக்ட். ஸோ இதை வந்து சொல்கிறாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கேஎஃப்சின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரைட் நாலேஜ், ரைட் ஃபெய்த், ரைட் கான்டாக்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெயினிசம் சே சால்வேஷன் இஸ் பாசிபிள், அதாவது வந்து பார்த்தோன்னா மெடிடேஷன், ஃபாஸ்டிங் இந்த மாதிரி வந்து இருக்கணும். செல்ஃப் ஃபோர்ட்டிஃபிகேஷனாக வந்துட்டு அதே மாதிரி மெடிடேஷன் இருந்து அவங்களாவே அந்த உயிரை வந்து விடுறது. ஸோ இது மூலியமாக வந்து நம்மளுக்கு அந்த மோட்சம் அந்த மாதிரி பிறவி பயன் வந்து அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாங் டேர்மாக வந்து அந்த விரதம் இருக்கிறது அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காட் வந்து இருக்காங்கன்றது சொல்கிறாங்க. பட் லோவர் தென் ஜினா அப்படின்னு சொல்கிறாங்க. வர்ணா சிஸ்டம் வந்து பண்ணலை புத்திசம் அளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோன்னா அதிக அளவில் வந்து யாரையும் வந்து மக்களை அட்ராக்ட் பண்ணலை. ஃபெயில்டு டு அட்ராக்ட் மாசஸ், பெரிய அளவில் வந்து அட்ராக்ட் பண்ணலை போத் மென் அண்ட் விமன். ஸோ இந்த ஜெயினிசம்மை வந்து ஆதரித்தவர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா கலிங்கத்து காரவேலன், அதாவது கிங் ஆஃப் கலிங்கா அந்த காரவேலான்ற அரசர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியா. ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா பத்திரபாகு அப்படின்ற ஒரு சமண துறவினால் வந்து இவர் வந்து இந்த சமண மதத்தை தழுவியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த ஜெயினிசம் வந்து சவுத் சைடும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ வந்து பார்த்தோன்னா சந்திரகுப்த மௌரியா வந்து சவுத் இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சல்லேகனா, அதாவது வந்து மெடிடேஷன் இருந்து அவங்களோட அந்த உயிரை வந்து விடுறது. ஸோ அந்த இதை வந்து பண்ணியிருப்பார். எங்கே அப்படின்னா அந்த சரவண பெலகோலா அந்த இடத்துல கர்நாடகா. ஸோ அந்த ரீஜனில் வந்து பண்ணியிருப்பாங்க அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெயினிசம் வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கும். எப்போனா இந்த சந்திரகுப்த மௌரியா இருந்த டைமில் தான்
எதனால் அப்படின்னா மகதம் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா கடுமையான வந்து வறட்சி வந்து ஏற்பட்டுரும். அதனால் ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ரெண்டாக வந்து உடஞ்சிரும் இந்த ஜெயினிசம் சமண மதம். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஸ்வேதம்பராஸ், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா திகம்பராஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாக வந்து பிரிஞ்சிரும். இந்த ஸ்வேதம்பரா அப்படின்றவங்கள வந்து யாருக்கு கீழே வந்து இருப்பாங்க அப்படின்னா ஸ்தூலபத்ரர் அவருக்கு கீழே வந்து இருப்பாங்க. இந்த திகம்பராஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்தோன்னா பத்திரபாகு இவரோட தலைமையில் வந்து இவங்க இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்வேதம்பராஸ் திகம்பராஸ் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்வேதம்பராஸ்ன்றவங்க வந்து பார்த்தோன்னா ஒயிட் கலரில் வந்து ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, மாஸ்க்லாம் போட்டிருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஒரு தொடப்பம் மாதிரி ஒரு ப்ரூம் மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்கும். அதில் வந்து அந்த த்ரெட்ஸ் வந்து எண்டில் வந்து இருக்கும், சில்க் உள்ளன் த்ரெட் மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க புக் வந்து கேரி பண்ணுவாங்க, புக் வந்து வச்சுருப்பாங்க. அதே இது பார்த்தோன்னா இந்த திகம்பராஸ் இவங்க வந்து பார்த்தோன்னா எந்த பொருளுமே அவங்களோட வந்து வச்சுக்க மாட்டாங்க. ஸோ எப்பயுமே வந்துட்டு இயற்கையே ஆடையாக தணிச்சவங்க. ஸோ அதனால் வந்து நேக்கடாக வந்து இருப்பாங்க, ட்ரெஸ் வந்து வேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த ஜெயின் டெக்ஸ்ட்லாம் வந்து எந்த லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்கன்னா பிராகிருட் அப்படின்ற மொழியில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ மாநாடுகள்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சமண மாநாடுகளில் வந்து ஃபஸ்ட்டு கவுன்சில் வந்து எப்போ நடந்திருக்குன்னா 300 BCயில் வந்து நடந்திருக்கும். எங்கன்னா பாடாலிபுத்ரா அண்டர் யாருக்கு கீழேனா அந்த ஸ்தூலபத்ரர் இவருக்கு கீழே வந்து இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 12 அங்கங்கள்னு சொல்லி அதை வந்து தொகுத்துருப்பாங்க, அங்கே தொகுத்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா செகண்ட் கவுன்சில்னு பார்த்தோம் அப்படின்னா வாலாபி அப்படின்ற இடத்துல நடந்திருக்கும். எப்போனா 5th centuryயில். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் 12 அங்காஸ் 12 உப அங்காஸ் அப்படின்னு சொல்லி அது ரெண்டையுமே வந்து இறுதியாக வந்து தொகுத்து வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா இந்த சமண மதத்தில் உள்ளவங்க வந்து விவசாயம் வந்து பண்ண மாட்டாங்க, வணிகம் செய்கிறவங்களா இருப்பாங்க. வணிகம் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க, ட்ரேட்.